எண் 4 ஜி. கார்த்திக் ராம். இங்கு அமர்ந்திருக்கும் எனது அன்பார்ந்த சபையோர்களுக்கு எனது இனிய மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். என் பெயர் கோ கார்த்திக் ராமன். நான் இங்கு பேசப்போகும் தலைப்பு என்னை மாற்றிய திருக்குறள். என்னை மாற்றிய நூல் திருக்குறள். திருக்குறள் அற இலக்கியமாக போற்றப்படுகிறது. திருக்குறள் பொய்யாமொழி, வாயிறை வாழ்த்து, தெய்வ நூல் என்றும் அழைக்கப்படுகிறது. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் தேவர், நாயனார், சென்னா போதார், பொய்யில் புலவர், தெய்வ புலவர். திருக்குறள் மனிதனின் வாழ்வியல் நெறிமுறைகளை கற்றுத்தருகிறது. எல்லா சமயத்தினராலும் இந்த நூல் போற்றப்படுவதால் இது உலகப் பொதுமறை என சிறப்பு பெயர் பெற்றது. திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களும் ஒன்று. திருக்குறள் அறம், பொருள், இன்பம் என முப்பாலை உடையது. மேன்மையான கருத்துக்களை இந்த நூல் தனது வெண்பாக்களால் கூறுவதால் இது திருக்குறள் என பெயர் பெற்றது. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நூலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் செய்யுளில் இரண்டும் என்பது திருக்குறளை குறிக்கிறது. மதம், மொழி, இனம் கடந்த உயர்வான நூல் திருக்குறள். திருக்குறள் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை கற்றுத்தருகிறது. ஒழுக்கம் விழுப்பம் தரும், மெய்ப்பொருள் காண்பது அரிது, தொட்டனைத்து ஊறும் அறிவு, பணிமாம் என்றும் பெருமை, இடுக்கண் வருங்கால் தகுக என்னும் குறள் கூறும் கருத்துக்கள் வழி நடந்தால் நாம் சிறந்த மனிதர்களாக இந்த உலகில் திகழ முடியும். திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் நெருஞ்சி பழம். உலக மென்மைக்கு கூறும் மணிச்சம்பூவும், மாதரின் மெல்லின பாதங்களும், அன்னப்பறவின் இளஞ்சிறகும் நெருஞ்சி பழம் போல் வருத்தம் தருவதாக கூறுகிறார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் திருக்குறளில் அறத்துப்பாலில் வாய்மை என்னும் அதிகாரத்தில் 293வது குறளில் தன் நெஞ்சு அறிவது பொய்யேற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் என்கிறார். அதாவது தனது நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. அவ்வாறு ஒருவன் தன் நெஞ்சறிய பொய் கூறினால் அவனது நெஞ்சே அவனை சுடும் என்கிறார். திருக்குறள் அத்தகைய சிறப்புமிக்க நூலாகும். ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியே. அப்பேற்பட்ட செல்வமான கல்வியை நாம் மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் படிக்க வேண்டும். திருக்குறளால் மனிதனின் வாழ்க்கையை ஒரு நிமிடத்தில் மாற்றி அமைக்க முடியும். திருக்குறளை படித்தால் நமக்கு நேர்ந்த துன்பங்கள் அனைத்தும் தானாகவே மறந்து போய்விடும். நான் படிக்க வேண்டிய நூல்களை நன்கு ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர். தமிழர்களின் உயர்வை உலகெங்கும் பரப்பி தன்மானம் காக்கும் சிறந்த நூல் திருக்குறள். திருக்குறளை படிப்பவன் மாந்தனாவான், திருக்குறளை ஆய்பவன் அறிஞனாவான், திருக்குறள் வழி வாழ்பவன் தெய்வமாவான். எனவே திருக்குறளை படிப்போம், நல்லனவற்றை கற்போம், அதன்படி நடப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயன் வள்ளுவனின் குறளை தன் குறள் வளத்துடன் நாலடியார் திருக்குறள் ஆகிய 2 நூல்களையும் ஒப்பிட்டு பேசி சென்ற கார்த்திக் ராமன் அவர்களுக்கு நன்றி.